இப்போ நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரு குட்டி டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து காலம் பார்க்க போகிறோம், அடுத்தது புவியியல் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் காலம் பார்க்கலாம். தொடக்க கால ஹரப்பா கிமு 3000 to 2600. அடுத்தது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். கிமு 2600 to 1900. அடுத்தது பிற்கால ஹரப்பா கிமு 1900 to 1700. அடுத்தது ஹரப்பா பரப்பளவு. இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.3 to 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது வந்து 6th புக்கில் இருக்க கண்டென்ட், இது வந்து 11th புக்கில் இருக்க கண்டென்ட். நம்ம எதுல இருந்து கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். அடுத்தது புவியியல். புவியியலை பொறுத்தவரைக்கும் நம்ம அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிழக்கு ஆலம்கீர்க்கு உத்தரப்பிரதேசம். கிழக்கு கீழ், அப்போ ஆலம்கீர்க்கு உத்தரப்பிரதேசம். அடுத்தது மேற்கு பாகிஸ்தான்ல இருக்கு. பாகிஸ்தானுக்கு போனால் நம்ம சுற்றுவாங்க. அப்போ மேற்கு சுட்கா சென்டர். அதுக்கப்புறம் வடக்கு ஷார்டுகை ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல இருக்கவங்களாம் ஷார்ட்டாக இருப்பாங்க. அப்போ வடக்கு ஷார்டுகை. அடுத்தது தெற்கு டைமதாபம். அப்போ தெற்குல இருக்கவங்களாம் டைம் பார்த்துட்டே இருப்பாங்க. அது எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா. அடுத்தது உங்களுக்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.